அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் நஸ்ரீன். இன்றைக்கி ரொம்ப ஈஸி குல்ஃபி பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் பசும்பால் ஊற்றி காய்ச்சிக்கணும். காய்ச்சும் போது சுகர் போட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவு தான் நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு கொஞ்சமாக சுகர். 1 கிளாஸ் பால்னால் 1/4 கிளாஸ் சுகர் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ கலந்துக்கணும். கலந்து கிண்டிக்கிட்டே கிடங்க. நல்லா கிண்டி சுண்டை காய்ச்சி வரும்போது சேமியா லைட்டாக வறுத்துக்கணும். பாயாச சேமியா வறுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சேமியா எடுத்து போட்டுருங்க. நெய்யில் வறுத்து அந்த சேமியா எடுத்து அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த நார்மல் வறுக்காத சேமியா இருக்கும்ல, அதையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்ல ஒரு ஸ்டேஜ் செம்மையாக அதை பார்க்கையில் ஒரு கோல்டன் கலரில் அழகாக இருக்கும். அதை அப்படியே சூடாகவும் இங்கே ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா அதை அப்படியே குல்ஃபி மூடு மாதிரி வச்சு டம்ளரில் வச்சு ஒரு குச்சி வச்சு ஐஸாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு கேம் ஷோக்கு போயிருந்தால் கூட அந்த கேமில் யார் ஃபஸ்ட்டு வர்றான் அப்படின்னு தான் பார்க்கணும், தவிர லாஸ்ட்டாக இருக்கிறவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் கூட ஸ்டாஃப் நடத்தினா கூட அவ்வளோ சரியாக நடத்துவாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, தப்பாக ஏதாவது எழுதினா கூட அது தெரியும். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சரி தவறு தான் அதிகமாக நிறையா பேத்துக்கு தெரியுதுன்னு தவிர நம்ம சரியாக செய்கிற விஷயம் யாருக்குமே தெரியலை. ஏன்னா நம்ம தப்பு தான் அவள் கண்ணெல்லாம் மறைக்குது. நம்ம சரியாக செய்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம ஏதோ ஒன்று தப்பாக செஞ்சோம்னா தப்புன்னு சொல்கிறதுக்கு எல்லோரும் வர்றாங்க. அம்மா சமையலில் கூட நல்லா இல்லைனா கூட தான் சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அதே நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை, நீங்கள் நல்லா நடத்துறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், எல்லாமே பிரகாசமாக இருக்கும்.